கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்எச் மேட்ச் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். சார் டாஸ் வின் பண்ணி பனி இருக்கும், அதனால செகண்ட் பவுலிங் போட முடியாதுங்கிற காரணத்தினால டாஸ் வின் பண்ணி எஸ்ஆர்எச் வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. 154 தான் சென்னையால அடிக்க முடிஞ்சது. அதற்கு என்ன காரணமா நீங்க பாக்குறீங்க? முதல்ல ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு, அதுவும் நல்ல 2 மேட்சா நல்லா ஆடிட்டு இருக்கிற ஒரு யங் கிரிக்கெட்டர் லுக்கிங் வெரி ப்ராமிசிங். அவரோட விக்கெட் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டேக் ஆஃபே ஆல அண்டு முற்றிலும் ஏமாற்றம். மீண்டும் தோல்வி, மீண்டும் ஏமாற்றம். ஏமாற்றத்தின் எல்லைக்கே போயாச்சு. யாருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுற மாதிரி தெரியல. இது ரொம்ப இந்த சிஎஸ்கே இப்படி இதே மாதிரி ஆடுறத பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு. ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. அதான் உண்மை. வேற என்ன சொல்றது? இப்போ ரொம்ப இண்டிவிஜுவலா அனலைஸ் பண்ணச்சே பண்ணலாம். பட் இட்ஸ் ஓவரால் டோட்டல் டிசப்பாயின்மெண்ட் ஃபார் சிஎஸ்கே. இது வரைக்கும் தொடர்ந்து 4 தோல்வி வந்து ஹோம்ல வந்து அடைஞ்சதே கிடையாது சிஎஸ்கே. அப்படி ஒரு தோல்வியை வந்து இந்த சீசன் பெற்று கொடுத்திருக்கு. என்ன காரணம் பாக்குறீங்க? சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி பாட வேண்டியதான் போல இருக்கு. வேற என்ன சொல்றது? எதுவுமே டீம் செட் ஆகல சார். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு வெற்றி பெற்று தான் ஆரம்பிச்சோம். அது பெரிய விஷயமா இருந்தது. அதுவும் மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் வந்து எதுவுமே நத்திங் இஸ் கோயிங் ரைட் ஃபார் சிஎஸ்கே. போலிங், பேட்டிங், ஃபீல்டிங் இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்கா இல்ல. ஒரு இவர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேலயே போட்டார் இன்னைக்கு நூர் அகமது. அதுல ஒரு டஃப் காட்டன் போல்ட் வந்தது. அவங்களுக்கு டேர்னிங் பாயிண்டே வந்து இந்த கமிங் டு மெண்டிஸ் பண்ண பிடிச்ச கேட்ச் தான். அவங்களுக்கு ஒரு நல்ல கேட்ச், ஒரு பிரில்லியன்ட் எஃபர்ட் வந்து ஒரு டீமோடைய வெற்றிக்கே ஒரு பெரிய காரணம் ஆயிடும். அதே மாதிரி பண்ணிருக்கலாம். அது கூட இந்த 100 அமௌண்ட் கேட்ச் பிடிச்சா வந்து காட்டன் பால் பிடிச்சா கூட அது கூட நடக்கல. ஸோ எதுவுமே நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்குது. ஒரு பேட்ஸ்மேன், நல்ல யங் பேட்ஸ்மேன் 2-3 பேர் வந்திருக்காங்க. பிரீவிஸ் வந்தாரு, நல்லா ஆடினாரு. அண்ட் ஆயுஷ் ரொம்ப நல்லா ஆடினாரு. ஆமா, மாத்திரை ரொம்ப நல்லா ஆடினாரு. கோர்ஸ் இவருக்கு வந்து நல்ல பால் இன்னைக்கு. முகமது ஷாமியோடைய ஃபர்ஸ்ட் பால் வந்து the ball bounced, the ball swung and it was a very fast ball. அதுவும் ஃபர்ஸ்ட் பால்ல அவ்வளவு ஸ்பீட்ல எவ்வளவு கண்ட்ரோல்ல போடுறதுங்கிறது பெரிய பெரிய விஷயம். அது வந்து முகமது ஷாமி பண்றாரு. ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பால் வந்து அதை காமிச்சிட்டாரு. ஸோ நமக்கு ஆரம்பமும் சரியில்லை. மிடில் பேட்டிங் ரொம்ப 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 ஆர்டினரி, இன்க்ளூடிங் தோனியாலேயே இன்னைக்கு டேக் ஆஃபே ஆல. ஒன்ஸ் ஸ்கோர் 154 அப்படின்னு முடிஞ்ச உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து இட்ஸ் a matter ஆஃப் டைம் அப்படின்னு. ஓரளவுக்கு ஃபைட் பண்ணி எடுத்துன்னு வந்தாங்க. கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 10 ஓவர் நல்லா போட்டாங்க. பத்திரானா நமக்கு வந்து ஒரு 2 வருஷமா ஸ்டார் பவுலரா இருந்தவர். இந்த வருஷம் அவரால் எதுவுமே சரியா போட முடியல. அவர் பாத்தீங்கன்னா வைடு கிரிட்டிக்கலா இருக்கிற டயத்துல எல்லாம் வைடு போட்டுறாரு. நான் இன்னைக்கு கவனிச்சேன், அவரு வந்து வைடு போடுற பால்லாம் எக்ஸ்ட்ரா பேஸ் 142, 143 ஸ்பீடு போடச்சே வைடு வந்துடுறது. அது யார்கர் போடச்சே கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாயிடுது அவருக்கு. இதே மாதிரி நிறைய வீக்னஸ் இருக்கு. அவங்க இதுல காமிச்சாங்க, அவங்க கிராபிக்ஸ் போட்டு காமிச்சாங்க. அவருடைய ரிலீஸ் ஆஃப் த பால் எவ்வளவு அளவுக்கு டிஃபரன்ஸ் 2-3 வருஷத்துல எப்படி டிஃபரன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ரொம்ப லோ ஆங்கிள் போடுற போலர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஹைட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஹைட் இது ஆனதுக்கு அப்புறம் அவருடைய கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கறத காமிச்சாங்க. இதெல்லாம் வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ண போறாங்க? பிராக்டிஸ்ல பண்ண போறாங்களா, இல்லைன்னா வேற என்ன பண்ண போறாங்க? அவரை உட்காத்தி தான் வைக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு டீம் செலக்ஷன் நல்லா இருந்தது. உண்மையை சொல்லணும்னா பர்சனலி எனக்கு வந்து ஐ வாஸ் ஹாப்பி வித் டீம் செலக்ஷன். அவர் சாம்கரனை கொண்டு வந்தாங்க. ஆனா அவர் ஒண்டவனை இருக்கிறது சரியா நம்புவான்னு தெரியாது எனக்கு. எனக்கு வந்து அது உடன்பாடு இல்லை. அதே மாதிரி அந்த பிரீவியஸை கொண்டு வந்தாங்க. அவர் வந்து உண்மையிலேயே நல்ல பேட்ஸ்மேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டார். ஷார்ட் இன்னிங்ஸ் ஆனாலும் நல்லா ஆனாரு. அதே மாதிரி கோர்ஸ் தீபக் கூட எல்லாம், விஜய் சங்கரும் ஃபெயிலியர் ஆயிட்டாரு. ராகுல் திரிபாதிக்கு 2வது சான்ஸ் கொடுத்து ஃபெயிலியர் ஆயிட்டாங்க. யாராவது திருப்பி புதுசா யங் போலர் ட்ரை பண்றதுக்கு, யங் பேட்ஸ்மேனை ட்ரை பண்றதுக்கு பதிலாக ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேனே இன்னொரு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம்னு கொடுத்து பார்த்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் தே ட்ரைட் நியூ பிளேயர்ஸ், தே ட்ரைட் தேர் பெஸ்ட். பட் எதுவுமே சரிப்பட்டு வரல. யாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆட தெரியல, ஆட முடியல. ஸோ இது ரொம்ப ரொம்ப கவலைக்கு கொடுக்கிற விஷயம் தான் அது சிஎஸ்கேக்கு. இதை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்கன்னு பார்த்துதான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 7th ஓவர் சாம்கர்னை கொண்டு வந்தது ஒரு ராங் சாய்ஸா சார்? கிட்டத்தட்ட 12 ரன் கொடுத்தாரு ஃபர்ஸ்ட் ஓவர்.
அதுக்கப்புறம் ஜடேஜா போட்டாரு. அகைன் திருப்பியும் சாம் கரனை கொண்டு வந்தாங்க. அந்த மூவ் எப்படி பாக்குறீங்க? அவர் ஓவர்ல நிறைய ரன். இல்ல சாம் கரன் வந்து ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு போலர், லெப்ட் ஆர்ம் போலர், ஆல்ரவுண்டர் அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. அதனால அவர் வந்து முதல்ல ஒரு ஓவருக்கு அந்த பவர் பிளே முடிஞ்ச உடனே கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஸ் ஆன உடனே அவர் கொண்டு வரலான்னு ஒரு நம்பிக்கையோட தான் கொண்டு வந்திருக்காங்க. அது 2வது ஓவர் கொடுத்ததுதான் ரொம்ப தப்பா இருந்தது. திருப்பி உடனே வந்து வேற பவுலர் கொண்டு வந்திருக்கலாம். பத்திரானா எதுக்கு 12 ஓவர் வரைக்கும் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு எனக்கு தெரியவே இல்லை. தோனியோட கேப்டன்சியே இந்த வாட்டி ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஒரே மாதிரி டெம்ப்ளேட்லயே அவர் பண்ணிட்டு இருக்காரு. என்ன என்ன சுச்சுவேஷனா இருந்தாலும் பத்திரானாவை 11 ஓவர்ல 12 ஓவர் தான் கொண்டு வரணும்ங்கிற தீர்மானமா இருக்காரு. அது எதனால அப்படின்னு தெரியல. ஒருவேளை நம்பிக்கை இல்லாம ஒரு டீம்ல வச்சுட்டு அப்படி ஆடுறாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்கு. அப்படி ஆடினா அதோட ஒரு மோசமான செயல் இருக்கவும் முடியாது. ஒரு போலர் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவர் எதுக்கு ஆடுறீங்க? வேற யாரும் கிரிக்கெட்டரே இல்லாத மாதிரி ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப்ல இல்லாத மாதிரி எலிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆனாரு, அவரே திருப்பி கொண்டு வந்திருக்கலாம். பட் இது வந்து இந்த மேட்ச்ல வந்து ஓரளவுக்கு 2 ஓவர் நல்லா போட்டிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த ஸ்கோர் இன்னும் டைட்டா வந்திருக்கும். நல்லா வேற ஏதாவது ஆயிருக்கும். அவங்க ப்ரெஷர்ல அவங்க இன்னும் வேற எண்ட்ல கூட விக்கெட் லூஸ் பண்ணிருப்பாங்க. விக்கெட்டும் எடுக்க மாட்டேங்கிறாரு, டைட்டாவும் போட மாட்டேங்கிறாரு, வைடு எல்லாம் போட்டு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஸோ பத்திரானாக்கு எக்ஸ்டெண்டட் சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு, வேஸ்ட் தான். அடுத்த மேட்ச் அவர் வந்து உட்காத்தி வச்சு நம்ம வேற பவுலர் தான் ட்ரை பண்ணணும். இதுக்கு மேல அவரை உட்கார வச்சா என்ன, உட்கார வைக்கலாம்னு என்ன சார்? ஆல்மோஸ்ட் இந்த சீசன்ல இருந்து சிஎஸ்கே வந்து வெளில போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 2 யங்ஸ்டரை இறக்கி விட்டாங்க. இது வரைக்கும் சிஎஸ்கே வரலாறுலேயே நடக்காத ஒரு விஷயம். 2 புது யங்ஸ்டரை வந்து இறக்கி விட்டது ஓப்பனிங். அதுக்கப்புறம் டெவல் பிரேவிஸை எடுத்துட்டு வந்தாங்க. 25 பால்ல 42 ரன், ஒரே ஓவர்ல வந்து 3 சிக்ஸ் அடிச்சாரு, நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்படி இளரத்தங்கள் வரும்போது அந்த டீமுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சது. பட் ஆனா எகைன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போகும்போது எல்லாருமே ஃபெயிலியர். ஈவன் ஜடேஜா, தூபே, தோனி எல்லாருமே ஃபெயிலியர். சாம் கரன் எப்படி ஃபெயிலியர் ஆகும்போது ரன்னை வந்து எப்படி இன்னொரு 20-30 ரன் அடிச்சிருந்தா மேபி டஃப் கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, 180 பிளஸ் அடிக்க வேண்டிய பிச்சு இது, அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. அதுல வந்து 154 எடுத்தா அதை டிஃபெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான். அதுல வந்து வேற்று கருத்தே இருக்க முடியாது. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு அக்ரெசிவா ஒரு ஹை ஃபுல் இன்டென்ட்டோட இந்த மேட்சை ஜெயிச்சிடணும், இந்த மேட்ச் நம்ம கடைசி பொசிஷன்ல இருந்து முன்னாடி ஒரு பொசிஷனுக்கு வரணுங்கிற ஒரு தீர்மானமா ஆடிந்தா இந்த 154 கூட ஓரளவுக்கு இன்னும் கஷ்டப்பட்டு நல்ல ஃபீல்டிங், முக்கியமான சொல்றது ஃபீல்டிங் ரொம்ப டைட். அப்கோர்ஸ் இன்னைக்கு கேட்சஸ் வந்து ரொம்ப டிராப் பண்ணல, பட் அந்த 100 அமௌண்ட் டிராப் பண்ண கேட்ச் தான், அது கூட ரொம்ப டிஃபிகல்ட் கேட்ச் தான் இல்லைங்களா. இன்னொரு ஒரு ஹை கேட்ச் வந்து 2 ஃபீல்டருக்கு நடுப்புற விழுந்து அதுக்கு பிடிக்கல. அந்த அந்த கிரிட்டிக்கல் டயத்துல ஒண்ணு நீங்க எல்லாம் நினைச்சு பாருங்க, அந்த காமெண்டோ மெண்டிஸ் அந்த கேட்ச் பிடிச்சாம இருந்திருந்தாருன்னா, அந்த பிரீவிஸ் அவுட் ஆகாம இருந்திருந்தாருன்னா, நம்ம அந்த நீங்க சொன்னீங்களே 180 வந்திருக்காதா, சான்சஸ் இருந்திருக்கு இல்லையா. சோ அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதே மாதிரி யாரும் எஃபர்ட் கொடுத்து பர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியலையே சிஎஸ்கேக்கு. எதனாலன்னு தெரிய மாட்டேங்குது. கேப்டனுக்கும் அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இஸ் ஜஸ்ட் கோயிங் த்ரூ த மோஷன் மாதிரி ஆயிடுச்சு. எதுவும் ஒரு ரொட்டீனா போயிட்டு இருக்காரு. எதையும் ஒன்னும் ஒரு டைனமிக்கா ஒன்னும் பண்ற மாதிரி தெரியல. அவருடைய பேட்டிங்கும் அவரை எதிர்பார்க்க முடியும். பேட்டிங்ல எதிர்பார்க்கறது ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் இருக்காங்க, யங் பேட்ஸ்மேன் இருக்காங்க, எல்லாம் ஃபிட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. எல்லாரையும் விட்டுட்டு நம்ம தோனி தான் 30 அடிக்கணும், 40 அடிக்கணும், 15 பால்ல 28 அடிக்கணும், 40 அடிக்கணும் எதிர்பார்க்கறது நியாயமே இல்லை. ஸோ ஓவரால் இட் இஸ் அ டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஒரு சிஎஸ்கே மேல இருக்கிற அபிமானமே குறைஞ்சுட்டு இருக்கு நிறைய, அவங்களோட ஃபேன்ஸுக்கு நிறைய பேருக்கு. அதான் உண்மை சார். எஸ்ஆர்எச் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சென்னை சேப்பாக்கில் அவங்க ஜெயிச்சதே கிடையாது. அந்த ஒரு ஹிஸ்டரியையும் பதிவு பண்ணியிருக்காங்க இந்த மேட்ச் விற்றியோட. ஹர்ஷத் பட்டேலோட அந்த பவுலிங் எப்படி பாக்குறீங்க? 4 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 ஓவர் 28 ரன் கொடுத்திருக்காரு. அவர் விக்கெட் இப்போ ரீசெண்ட் டைமா கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாம இருந்துட்டு இருந்தாரு. பட் ஆனா எகைன் ஃபார்முக்கு வந்து பேக் டு பேக் 4 விக்கெட் எடுத்து எஸ்ஆர்எச்சுக்கும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது அவர் தானே. நீங்க சொன்ன பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாயிண்ட். நான் அந்த மேட்ச் பார்த்துட்டு இருக்குச்சே, வீட்டுல பார்த்துட்டு இருந்துச்சு, என்னுடைய பீப்புள்கிட்ட சொல்லியிருந்தேன், யார் ஃபார்ம்ல இல்லாம இருக்காங்களோ, எந்த டீம் நல்லா ஆடலையோ அவங்க வந்து சிஎஸ்கேயோட அடைச்சே நல்லா ஆட ஆரம்பிச்சிடுறாங்க, பேட்ஸ்மேனும் பவுலரும் ஃபார்முக்கு வந்துடுறாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஹர்ஷத் பட்டேல். நீங்களே சொன்னீங்க கரெக்டா.
ரொம்ப ரொம்ப பிரமாதமா போட்டுட்டு இருக்கல இந்த சீசன்ல. இந்த மேட்ச் நல்லா போட்டுட்டு 4 விக்கெட் எடுத்துட்டு 25 ரன் கொடுத்திருக்காரு. 4 ஓவர் ஃபுல் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு அவரோட போலிங் ஒன்றும் பிரமாதமா இல்ல. அதான் உண்மை. 4 விக்கெட் எடுக்கிறது பெரிய விஷயம். அதை வந்து நம்ம பாராட்டி ஆனோம். அதை பத்தி நான் வந்து கமெண்ட் பண்ணல. பட் இருந்தாலும் அந்த 4 விக்கெட் போடுற அளவுக்கு ஒரு டெட்லி போலிங்லாம் இல்ல அவரு. போல்ட் வெல் அவ்வளவுதான். பட் இதை வந்து நம்ம இவ்வளவு சொத்தையா மொக்கையா அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சோ முக்கியமான காரணமே ஒரு லேக் ஆஃப் இன்டென்ட், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் கிவிங் தேர் பெஸ்ட். எந்த பெரிய பிளேயரும் தங்களுடைய பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தயாரா இல்லையா, முடியலையா என்னன்னு தெரியல. அதுக்கு அந்த காரணங்களை கண்டுபிடிச்சு அடுத்த 4 மேட்ச்ல ஏதோ ஒரு ஓரளவுக்கு நல்லா ஆடி நம்ம வந்து ஒரு 8th பொசிஷன் 9th பொசிஷனாவது வரணும். அந்த ஒரு தீர்மானம் இருக்கணும், அந்த ஒரு வெறி இருக்கணும். இதே மாதிரி ஆடுறது வந்து நாட் அக்செப்டபிள். சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆர் ஜெனரலி கிரிக்கெட் லவர்ஸ் will not like this kind of continuing situation about CSK. நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க சிஎஸ்கே வந்து பிளே ஆஃப் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு நீங்க சொல்லியிருந்தீங்க இத்தனை வருஷமா அவங்க பிளே ஆஃப்க்கு வந்திருக்காங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தீங்க. பட் இந்த சீசன்ல சிஎஸ்கேக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கு? கையே கொடுக்கல, அதனாலதான் அப்படி வரல. கேமோடைய ட்ரெண்டே மாறி போச்சு, அதான் உண்மை. ஃபியர்லெஸ் கிரிக்கெட் ஆடுற டீமாலதான் இப்போ வந்து முன்னேற்றம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்கு T20 கிரிக்கெட் வந்துடுது. ஸோ பாத்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ்ல அந்த பிரினேஷ் ஆர்யா அவர் அடிச்ச செஞ்சுரியா இருக்கட்டும், நிறைய பேர் இன்னைக்கு கூட பாருங்க, இந்த அன்கித் சர்மா வந்து ஒரு ஃபார்ம்லயே இல்ல. அவர் வந்து அவருக்கு ரிதமே எல்லாம் இருந்தாலும் வந்து ஒரு ஒரு 2 சிக்ஸர் ஒரு 4 அடிச்சிடுறாரு அவர் வந்து. சோ நீங்க யாராவது ஒரு பிளேயர், யங் பிளேயரோ இல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோ வந்தாங்கன்னா ஒரு 10 பால் ஆடினா 25 ரன் அடிச்சா அது எவ்வளவு வேல்யூபிள் டீமுக்குங்க அப்படிங்கிறது நிறைய டீம்ல பார்த்துட்டோம். அதே பர்ஃபார்மன்ஸ் நம்ம சிஎஸ்கேல பார்க்கவே முடியுது இல்ல. இன்னைக்கு பாருங்க, தீபக் கூடாக்கு கம்பேக் மேட்ச். அவர் ஃபர்ஸ்ட் 10 பால் ஸ்ட்ரகிள். கடைசி 19th ஓவர்ல ஒரு சிக்ஸர் அடிச்சு, 20th ஓவர்ல ஒரு 4 சிக்ஸர் அடிச்சு கொஞ்சம் ஏதோ ரன் 20-22 அடிச்சிருக்காரு, அது வேற விஷயம். பட் அவர்கிட்ட எதிர்பார்க்கறது வேற. அவர் வந்து ஒரு 18 பால் 20 பால் ஆடி ஒரு 40 பால் 45 ரன் அடிக்கணும், 45 ரன் அடிக்கணும். அதுதான் நமக்கு தேவை, அதுதான் சிஎஸ்கே டீமுக்கு தேவை. அதை அவரால் ஆட முடியல. அதை ஆடுறதுக்கு கிரிக்கெட்டரே இல்லாத மாதிரி இருக்கு சிஎஸ்கேல. ராகுல் திரிபாதி வந்து ட்ரை பண்ணா அவரால் ஆட முடியல, விஜய் சங்கர் ட்ரை பண்ணா அவரால் ஆட முடியல. இப்போ இவர் வந்திருக்காரு, திருப்பி கம்பேக் கொடுத்தாங்க, இவராலையும் ஆட முடியல. யாராலையுமே ஒரு பொறுப்பெடுத்துட்டு ஒரு அடுத்த லெவல்ல ஆட முடியல அப்படின்னா எப்படி அதை இது பண்ண முடியும்? தோனி மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர் இப்போ இந்த மாதிரி ஃபிட்டா இல்ல. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. இன்னும் ஃபர்தரா இன்னும் டவுனா தான் ஆகும் இருக்கு அடுத்த 3-4 மேட்சுக்கு. அவர் வந்து ஏதோ பொறுப்படுத்திட்டாரு கேப்டன்சி, இந்த சீசன் முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுதான் அவருக்கான. டீமை கொஞ்சம் செட் பண்ணணும்ங்கிற ஆசை இருக்கு. அடுத்த வருஷம் அவர் முன்னாடி சொல்லிட்டாரு, 2 மேட்ச் முன்னாடி துவக்கச்சவே சொல்லிட்டாரு, we will try, பட் அட்லீஸ்ட் அடுத்த வருஷத்துக்கு டீம் நல்லா இருக்கிற மாதிரி நாங்க டீமை தயார் பண்ணோம் அப்படின்னு சொன்னாரு. அந்த பாதையில கூட சரியா போறாங்களா அப்படிங்கிறது இந்த மேட்ச்ல நமக்கு நம்பிக்கை வரல, அதான் உண்மை. சார், தொடர்ந்து 4 தோல்வி ஹோம்ல அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஏற்றுக்கக்கூடியதா இருக்கு? நேத்திக்கு மேட்ச் பார்த்தோம், நம்ம ஆர்சிபி வந்து ஆட்ரிக் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க சின்னசாமி ஸ்டேடியத்துல. நேத்திக்கு ஹேசில்வுட் போட்ட அந்த 17வது ஓவரும் 19வது ஓவரும் பாத்தீங்கன்னா ஆர்ஆர் கையில இருந்த மேட்சை புடுங்கி எடுத்துட்டு வந்து ஆர்சிபியை வின் பண்ணி கொடுத்தாரு. அந்த இன்டென்ட்டையே சென்னையில பார்க்க முடியல நம்மளால. அதுக்குதான் நான் சொல்றேன், பத்திரானா மாதிரி ஒரு போலர் ஹேசில்வுட் நேற்று போட்டார் இல்லையா ஆர்சிபிக்கு, அதே மாதிரி போட்டிருக்க வேண்டிய போலர் அவர். அந்த ரோல் தான் அவருக்கு. சிஎஸ்கேக்கு ஒரு மேட்ச் வின்னர் ஃபாஸ்ட் பவுலர்ல யாரு அப்படின்னா லாஸ்ட் 4 வருஷத்துல பத்திரானா தான். அவரால் ஒண்ணுமே பண்ண முடியாது, விக்கெட்டே எடுக்க முடியல, ரன்னையும் கண்டெயின் பண்ண முடியல. ரன்னு ரொம்ப கொடுக்கல, பட் வந்து அவர் வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்கறதே நம்ம வந்து விக்கெட்ஸ் தான். அஸ்வினே வந்தாரு, போன மேட்ச் கூட இம்பாக்ட் பிளேயரை சர்ப்ரைஸா கொண்டு வந்தாங்க, ஓரளவுக்கு எக்கனாமிக்கலா போட்டாரு. அதை நம்ம எதிர்பார்க்கல. அவர்கிட்ட இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கிறோம். அதுவும் பவர் பிளேல கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமே பவர்ஃபுல் லெப்ட் ஹேண்டர்ஸ் ஆடுறாங்க, அவர் வந்து லெப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுவாருங்கிற நம்பிக்கையில கொண்டு வச்சு அவரால் போட முடியல. அதே மாதிரிதான் பத்திரானா வந்து அவர் 12வது ஓவர் கொண்டு வராரு,
12, 14, அப்புறம் 17, 19 அப்படின்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வர்றாரு. அவரால 4 ஓவர்ல எதுவுமே எஃபெக்டிவா ஒன்றும் பண்ண முடியல. இது வந்து ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இந்த டீம் எப்படி அடுத்த 4 மேட்ச் எப்படி ஆடி எப்படி டீம் அடுத்த வருஷத்துக்காவது செட் பண்ண போறாங்க அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்கேனா. ஐ திங்க் தே நீட் பிளெஸிங்ஸ் அதர் தேன் எஃபர்ட்ஸ். பட் எஃபர்ட்ஸும் வேணும். எஃபர்ட்ஸ் கேப்டன் இருந்து வேணும், எஃபர்ட்ஸ் டீம் மேனேஜ்மெண்ட் இருந்து வேணும். இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் ஷுட் ரியலைஸ் their ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அண்ட் சிவம் துபே எல்லாம் போறாது, பர்ஃபார்மன்ஸ் போதாது. என்ன ஒரு 35 40 அடிக்கிற 2 மேட்சுக்கு அடிச்சுட்டு அப்புறம் 2 மேட்ச்ல இது மாதிரி அவுட் ஆறதெல்லாம் ஒத்துக்கவும் முடியாது. சோ எல்லா பிளேயர்ஸும் தே ஷுட் ரியலைஸ். இப்ப ரவீந்திர ஜடேஜே உட்காந்து வைக்கலாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருது இப்போ. அந்த மாதிரி லெவலுக்கு சிஎஸ்கே டீமோடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. திங்க் டேங்க் ஹேஸ் டு ரியலி டூ சம்திங். பர்ஃபார்மன்ஸ் யாராவது ஒரு பிளேயர் கையை தூக்கணும். ஐ வில் டேக். ஒரு ஃபர்ஸ்ட் 2 பேட்ஸ்மேன்ல யாராவது ஒருத்தர் வந்து 17 18 ஓவர் வரைக்கும் ஆடி 70 ரன் 80 ரன் அடிக்கணும், இஃப் நாட் செஞ்சுரி. அதே மாதிரி யாரு ஆடுவாங்க அப்படின்னு தெரியல. இந்த யங்ஸ்டர்ஸ் நல்லா ஆடுறாங்க, பட் அவங்களால லாங் இன்னிங்ஸ் ஆடுமான்னு தெரிய முடியல. ஷேக் 2 இன்னிங்ஸ், ஷேக் ரஷீத் 2 இன்னிங்ஸ்ல நல்லா ஆடுறாரு, பட் 20 30 தான் அடிக்கிறாரு. பிரீவிஸ் இன்னைக்கு ரொம்ப நல்ல ப்ராமிசிங் இருக்கு அவருடைய ஆட்டம். அவரால் லாங் இன்னிங்ஸ் ஆடி ஸ்கோர் 18 ஓவர், அவர் ஒன் டவுன் வந்து ஒரு 18 ஓவர் வரைக்கும் ஆடினான்னா சிஎஸ்கேக்கு ஓரளவுக்கு 180 190 வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. எப்படி ஸ்கோர் 180 190க்கு கொண்டு வர போறோம் அப்படிங்கறத நல்லா யோசனை பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல பிளானிங் பண்ணி ஆடினால் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் நல்லா வரும். அதை வந்து பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். சிஎஸ்கே மேல நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள். செய்ய முடியும், செய்யணும்னு நினைச்சா செய்ய முடியும். அதுக்கு தோனி வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் as a கேப்டன், இஃப் நாட் as a பிளேயர், அதுக்கு துணை நிக்கும்னு நான் நம்புறேன். ஓகே சார், பார்க்கலாம். இந்த மேட்ச் வந்து தொடர் தோல்விக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஒரு வெற்றியை பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட் கொடுப்பாங்க சென்னை அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு இடத்துல எகைன் திருப்பியும் ஹோம்ல ஒரு தோல்வி. இதுக்கப்புறம் பிளே ஆஃப் கனவு அப்படிங்கிறது சென்னைக்கு இந்த வருஷம் கிடையாது. இதுக்கப்புறம் டீமை எந்த அளவுக்கு ரீபில்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயருக்கு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.